பரமேஷ், என்ன நடந்தது? நாங்க வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு வாடகை வீடு தேடிக்கிட்டு இருந்தோம். தேடி கிடைக்கல. அப்புறம் ஒரு என் கூட்டாளி அந்த கேர்ள்ஸ் வந்து ஒரு வீடு இருக்குது, என்னோட வீடு கோசமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் என் மகனும் தான் இருந்தோம். அப்ப அந்த வீட்டை நாங்க போய் பார்க்கும் போது பக்கம் 2 சைட்ல எல்லாம் பால் அடைஞ்சு, யாருமே அந்த வரிசையிலேயே யாருமே இல்ல. ஆனா அப்ப அந்த வீடு வந்து ரொம்ப இதா இருந்துச்சு, ரொம்ப துறவா இருந்துச்சு. உள்ளது செடியெல்லாம் முளைஞ்சு இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல, ஏன்னா வீடு வேற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, தேடி கிடைக்கல. அப்ப சரின்னு சொல்லிட்டு எனக்கு நான் வந்து வேலை செஞ்சதுனால எனக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு கிடைச்சிச்சு. சோ நாங்க என்ன செஞ்சுட்டோம், வீடெல்லாம் ஒண்ணுமே கழுவல, ஜாமான் எல்லாம் வந்து அங்க போட்டுட்டு ஒண்ணுமே செய்யல, வீடு கழுவல, ஒண்ணுமே செய்யல. அப்படி ஜாமான் எல்லாம் போட்டுட்டு மேல அது வந்து அந்த வீடு வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்களேன், மேக்கடை கீக்கடை. ஆனா வந்து முன்ன கதுவும் இப்படி உள்ளுக்கு போயிட்டு அந்த பின்னால கதுவும் சைட்டு பக்கத்துலயே தான் இருக்கும். சோ இப்படி போயிட்டு ஒரு யூட்டர்ன் பண்ணிட்டு வந்தா அது கிச்சனு, அவ்வளவுதான். அப்புறம் நாங்க ஜாமான் எல்லாம் ரொம்ப போட்டுட்டு நாங்க படுத்துட்டோம் பாருங்களேன், ஏன்னா சரியான அசதின்னு. அப்ப கொஞ்ச நாள் இருந்தோம் அந்த வீட்டுல, ஆனா ஒண்ணுமே இல்ல பாருங்களேன். அப்ப என் மகன் வந்து மியூசிக் வாசிக்கிறாரு, அவர் கீபோர்ட் பிளேயரு. அதனால ஒரு சம்டைம்ஸ் வந்து கேள்வி போயிடுவாரு பாருங்களேன், அவர் போயிட்டு அங்கேயும் தங்கிடுவாரு. அப்ப மேல நான் படுத்திருக்கிறேன் ஒரு 2 மாசம் ஒண்ணுமே இல்ல. அப்புறம் பார்த்தா அந்த கோலை எல்லாம் சீரியர் கோலை எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோன்றமா, இந்த கோலை எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மோதிக்கிட்டு சட்டம் வைக்குது. நான் என்ன செஞ்சேன், கீழே வர பயந்துட்டு மேல இருந்து பாக்குறேன் பாருங்களேன். பார்த்தா அந்த கோலை எல்லாம் அப்படியேதான் இருக்கு, ஆனா அது சட்டம் வைக்குது பாருங்களேன், ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுற மாதிரி. அப்புறம் சம்டைம்ஸ் நான் கீழே இருந்தேன்னா மேல யாரும் நடக்கிற மாதிரியே சத்தம் கேட்கும். அப்ப இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சில சமயம் வந்து மகன் வீட்டுல இல்லைன்னா யாரும் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும் நடுராத்திரில. நானும் பாருங்க அந்த வீட்டுல ஒண்டியா இருந்திருக்கேன். கீழே வந்து முன்ன கதவை திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப மகன் வந்து ஏசினாருமா, அந்த மாதிரி யாரும் வந்து ராத்திரில கூப்பிட்டா நீங்க இந்த மாதிரி கதவு திறக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த வீட்டுல இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், இப்படியே இருந்தோம் பாருங்களேன். ஒரு நாள் அந்த ரவுண்டு பல்ப் இருக்கும் தெரியுமா, அதுதான் இருந்துச்சு இந்த கிச்சன்ல. எல்லாம் அந்த பழைய காலத்து ஒயரிங் எல்லாமே பழைய காலத்து தான். அந்த கேர்ள் வந்து எதுவுமே மாத்தல பாருங்களேன், அந்த கேர்ள் எதுவுமே மாத்தல. நல்லா ஏமாத்துச்சுங்களா அந்த வீடு, பால் அடைஞ்ச வீடு. அப்புறம் அந்த கிச்சன் லைட் அந்த ரவுண்டு பல்ப் எரிஞ்சிச்சுன்னா அது டைரக்டா ரூம் வரைக்கும் அடிக்கும் பாருங்களேன். அப்ப நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன், சன் வந்து பக்கத்துல படுத்திருந்தாரு. அப்ப நான் என்ன செஞ்சேன், கீழே பாத்ரூம் போயிட்டு அந்த லைட் எல்லாத்துக்கும் எரியுதானா ரோட்டு லைட் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்களேன். ஆஃப் பண்ணிட்டு நான் போய் படுத்துட்டேன். அப்ப என் பக்கத்துல இந்த ஒரு கபட் மாதிரி இருக்கு, என்னமோ சத்தம் கடிச்சு பாருங்களேன். என்ன சத்தம் கேக்குதுன்னு பார்த்தப்ப என் மகன் வந்து கொசு இருந்து தேடிக்கிட்டு இருந்தாரு. கொசு ரொம்ப கடிக்குதுமா. அப்ப நான் சொன்னேன், கொசு இருந்து இல்ல, நீ வந்து படுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு மணி ஒரு 12:30 இருக்கும், திரும்பி அதே மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. இந்த அலுமினியம் ஃபாயில நம்ம அப்படியே கசக்குதமா என்ன மாதிரி ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி சத்தம் திருப்பி கேட்டுச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன், பக்கத்துல பார்த்தேன் என் மகன் வந்து இந்த சைட்ல படுத்திருக்காரு என் பக்கத்துல. என்ன சத்தமா இருக்கும், ஏன்னா அந்த லைட்டை சாத்தணும்னு ஒரு இருட்டா இருக்கு பாருங்க அந்த சைட்டு. பார்த்து ஒண்ணுமே இல்ல பாருங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், குத்துல படுத்துட்டு தலையை மட்டும் என் மகனை பார்த்துக்கிட்டு படுக்கிற மாதிரி படுத்திருந்தேன் பாருங்க. என் இடுப்ப வந்து என்னமோ எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் பாருங்களேன், இடுப்ப வந்து என்னமோ கிள்ளிச்சு பாருங்க. ஐயோ எனக்கு திருப்பி உடம்பு செய்யுது. அப்பவே எந்திரிச்சு கத்திட்டு எந்திரிச்சுட்டேன். என் இடுப்ப வந்து இன்னும் கிள்ளுன்னு சொல்லி தப்புன்னு ரோம்புல அந்த தட்டிட்டேன். என் மகன் சொன்னாரு, உங்களை யாரு இல்ல கீழே போனீங்க, உங்களை யாரு லைட்டை சாப்பிட்டு சொன்னது அப்படி ஏசுனாரு. அதுல இருந்து மகன் வீட்டுல இல்லைன்னா நான் என்ன செய்வேன், ஆல் லைட்டு அந்த ரோம்பு லைட்டை தட்டிட்டு தான் படுப்பேன். அதோட அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னு காசு காணாம போக ஆரம்பிச்சிச்சு, 50 வழியா காணாம போக ஆரம்பிச்சிச்சு. அப்ப நான் சொன்னேன், இது ஏன் இந்த 50 வழி காணாம போகுது, என்ன மாதிரிதான் காசு கணக்கு பண்ணி வச்சாலும் மறுநாள் காலையில பார்த்தா 50 வழி காணாம போயிடும். அப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்களேன், அந்த வேலை செய்யற இடத்துல போய் என்னன்னு தெரியல 50 வழியா காணாம போகுது. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒருவேளை உங்க வீட்டுல அந்த கட்டையா இருக்குமே அது இருக்கோ என்னமோன்னு. நான் சொன்னேன் தெரியல, நான் இது தோழி. அப்போ முன்னுக்கு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க வந்து நான் பேச மாட்டேன் பாருங்க. அப்ப ஒரு நாள் அவங்களே வந்தாங்க, வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டுல நீ எப்படிதான் இருக்கிற. நான் கேட்டேன், யானு இந்த வீட்டுல வந்து முன்ன ஒரு நாய்க்காரன் இந்த வீட்டுல பக்கத்து வீட்டுல இருந்தா, அவன் வந்து இதை வளர்த்தான், ஆனா வந்து செத்து போனதுனால அதை வளர்க்க யாருமே இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு அந்த ஓய்வு இருந்து செத்து போயிட்டாரான். இறந்து போனோன்னே அது வந்து அதுக்கு யாரும் துவான்ஸ் இல்லாதனால அது வந்து இந்த வீட்டுல இருக்கு. எப்படிதான் பயம் இல்லாம இருக்கேன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அப்போ நான் சொன்னேன் என் மகன்கிட்ட, ஐயோ இன்னும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த இடுப்பு வந்து கிள்ளுது அந்த மாதிரி. ஐயோ எனக்கு சரியான பயம். அப்புறம் என்ன செய்வோம், அந்த சைட்டு
அது பார்த்துருக்கோம். இஞ்சிடி பழகியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரை கேட்டிருக்கோம். ஐயோ நீங்க சொல்லாதீங்க அந்த மாதிரி. அன்னைக்கு உயிரே இல்ல எனக்கு. அப்புறம் என்ன செஞ்சோம், அந்த சைட்ல ஒரு வீடு கோசம் இருக்கு. அப்புறம் நாங்க என்ன செஞ்சுட்டோம், அந்த சைட்டு போயிட்டோம். போன பிறகு ஒரு இந்தியன் ஃபேமிலி வந்து அந்த வீட்டுல இருந்தாங்க. அந்த இந்தியன் ஃபேமிலி வந்து மேல போல கீழே எல்லாம் மெத்தையெல்லாம் போட்டுட்டு கீழே தான் படுத்திருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்கள ஒரு 2 மாசம் இருக்கு நான் பார்த்தேன் அவங்கள. அப்ப அவங்க ஊர்ல அவங்களோட பேத்தி ஒண்ணு இருந்துச்சு, அது தமிழ்நாடுல வேலை செஞ்சுக்கிடுச்சு. அப்ப நான் கேட்டேன், அந்த வீட்டுல நீங்க இருக்கீங்களா? ஒண்ணு இல்லைன்னு. ஐயோ ஆண்டி நாங்க இப்ப அந்த வீட்டுல இல்ல. ஏன்னு கேட்டா, மேல இருந்து இப்படி 4 காலில வச்சுக்கிட்டு அப்படியே மேல இருந்து இப்படி பாத்துட்டான் கீழே ஆளுங்கள. அது யாரோ முடிச்சு இருந்து பாத்துட்டாங்க. ஐயோ பார்த்தோம், கருப்பா இருக்கான். அந்த கண்ணு தலை கொண்டிதான் அப்படி தெரியுது. அவங்க பார்த்தோன்னா அலறி அடிச்சுட்டு அதோட அந்த வீடு. ஆனா அதுக்கு மேல எல்லாம் அப்ஸ்டேட் எல்லாம் போறதில்ல, கீழேதான் நெட்டையை போட்டுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு அங்கேயும் பூனையை வர வாழ்த்துக்கிட்டு அதுல கீழே தான் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி அந்த வீட்டை விட்டு ஓடிடுச்சுங்களா அதுங்க சொல்லுதுங்க. ஆனா இப்ப தெரியல அந்த வீடு ஆளு இருக்கா என்னன்னு. ஆனா நான் தான் சொல்றேன், அந்த வீட்டுல இருக்கு. ஐயோ அந்த மாதிரி ஒரு பயம் அப்பா. அதோட அந்த வீடு வேணாம் ஒண்ணும் வேணாம் ஓடியே போயிட்டோம் நாங்க. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு கிளம்பிட்டீங்க சொல்லுங்க. பேய பார்த்துருக்கீங்களா? அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணிருங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். சித்தி ஹபீபா, என்ன நடந்தது? ஓகே, வணக்கம் கீதா. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு இதுல வந்து வேலை செஞ்சுருந்தேன் ஒரு காட்டுல. பட் வந்து எனக்கு வந்து பகல் வேலை நடந்துருச்சு. அப்ப நானு என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பிளான் பண்ணோம் வெளியே போகணும் அப்படின்ட்டு. இப்ப நாங்க என்ன பண்ணோம், வெளியே போயிட்டு இன்னொரு ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட போயிட்டு எல்லாம் வந்து லேப்பா பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு போல நாங்க நேரம் வந்து பாக்கி வந்து சம்பவம் பண்ணிட்டோம். ஸோ வந்து போயிட்டு இருக்கக்குள்ள வந்து என்னால வந்து கண்ணு திறக்க முடியல கீதா. அந்த டைம்ல ரொம்ப ஓவர் டயர்ட் ஆயிட்டோன்னு என்ன கண்ணு திறக்க முடியல. அப்போ வந்து நாங்க வர பாதையில வந்து ஒரு சம்பா டேம் ஒன்று இருக்குது. அந்த சம்பா டேம் வந்து தாண்டறதுக்கு முன்னுக்கு நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு விளங்குது என்ன பேசுறாங்க விளங்குது. என்னோட ஃப்ரெண்டு வந்து காடி விட்டுருக்கான். அப்ப மணி வந்து விடிய காலையில 4 மணி ஆயிடுச்சு. அப்ப வரக்குள்ள அவர் வந்து பின்னாடி சொல்றாரு, மெதுவா போங்க அப்படின்ட்டு. அப்ப என்னடா ஆச்சு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறாங்க. இல்லக்கா நீங்க மெதுவா போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுற மாதிரி பேசுறான் அந்த பையன். பேசணும்னே நான் சொன்னேன் என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு தூக்கத்திலே கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஒண்ணும் இல்ல தீபா, நீ தூங்கு, ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பையன் சொன்னா, அக்கா மெதுவா போங்கக்கா, வெட்டி போங்கக்கா, காடி வெட்டுங்கக்கா. நானும் தூங்கிக்கிட்டு இவன் என்ன வெட்டுங்கன்றா மெதுவா போங்கன்றா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஸ்டீரர்ல கண்ணு திறக்க முடியல தாங்கிட்டா. ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தா கண்ணு திறக்க முடியல. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, காடியை வந்து கொஞ்சம் வெட்டி அவங்க எடுத்த கையோட நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. பின்னால உள்ள பையன் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு கீதா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ கத்துறான் காடியில அந்த மாதிரி கத்துறான். அதனால அந்த பையன் வேகமா போங்கக்கா துரத்துடுக்கான்னு அவர் வந்து பார்க்கக்கூட என்ன நடந்துச்சுன்னா தரையில காலே படாம ஒரு வெள்ளை உருவம் வந்து அப்படியே கிராஸ் பண்ணிருக்கு. கிராஸ் பண்ணது இவர் பார்த்தோன்னே இவர் சொன்னாரு, அக்கா காடி வந்து ஸ்லோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸ்லோ பண்ணிட்ட பிறகு அப்புறம் அந்த பையன் சொன்னாங்க, இதக்கா நீங்க வெட்டி போவேன்னா இவங்களும் வெட்டி போயிட்டாங்க. இவரு செஞ்ச சீடா அப்படின்னாக்கா நார்மலா வந்து இந்த மாதிரி பார்த்தாக்க வந்து பின்னால வந்து திரும்பி பார்க்க கூடாது. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த 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 வெள்ளை கலரை தாண்டின கையோட இவர் திரும்பி பார்த்துட்டாரு கீதா. அத சோ திரும்பி பார்த்த கையோட என்ன ஆயிடுச்சுனாக்கா அது துரத்த ஆரம்பிச்சிருச்சு எங்களை துரத்த ஆரம்பிச்சோடனே நாங்க வந்து வேகமா வந்து எங்களோட கொம்சிக்கு நாங்க ரொம்ப பாஸ்டா நாங்க போக ஆரம்பிச்சிட்டோம். சோ நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, என்னடா சொல்லுடா, என்னடா நீ பாத்தியா கத்துற அப்படின்ட்டு. அப்பயே வந்து அவங்க எங்கள்கிட்ட சொல்றாங்க, ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு.
ஆனா இவரு வந்து கத்துறாரு, அக்கா வேகமா போங்கன்னு சொல்றாரு, அக்கா ஸ்லோ பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அப்ப அந்த 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 கொம்சி கிட்ட வந்தோடனே அந்த ரோடு வந்து கொஞ்சம் பாசி ரோடுக்கா, ரொம்ப வேகமா போக முடியாது, பாசி ரோடு. அந்த பாசி ரோடு கிட்ட வந்தோடனே அக்கா கொஞ்சம் ஸ்லோவா போங்கக்கா, வேகமா போங்கக்கா வேகமா சொல்லிட்டு அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. என் ஃப்ரெண்டு காடி ஓட்டிக்கிட்டு அவங்க காடியில வந்து ஒரு சின்ன ஐயாவோட தலை இருக்கும் அந்த காடியிலுக்கு. சோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஐயாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த நாமமா அவங்க சொல்லிக்கிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல ஆரம்பிச்சோடனே இவர் இந்த தம்பி இருக்கிறாருல, இவருக்கு வந்து நம்மள இருந்து ஒரு சாமி வரும், அவருக்கு உடம்புல வந்து சாமி வரும். சோ இவரு என்ன பண்ணாரு, இவரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஓம் சக்தி என்னமோ சொல்லிட்டு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சோம். கீதா, நான் வந்து கண்ணு திறக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன நடக்குது சொல்லுங்க, ஏன் கத்துறீங்க, ஏன் பதட்டமா ஆகுறீங்க, என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்ப என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், இந்த காடி விட்டுருவன்ட்ட, நீ இந்த மாதிரி சொல்ற, அவனுக்கு வந்து டக்குன்னு சாமி வந்துடும், உனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அவன் சொல்றான், இல்ல பிபா நம்ம பெரிய பிரச்சனை இவ்வளவு இருக்கிறப்ப பின்னால தொட்டுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உருவம் மத்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா அவரை தவிர்த்து? அந்த பிள்ளை என் கண்ணுக்கோ படல, காடி ஓட்டுறவங்க கண்ணுக்கோ படல, ஆனா இவரு கண்ணுக்கு பட்டிருக்கு. இவருக்கு வந்து சட்டன்னு எதுவா இருந்தா பட்டுரும். அதுக்கப்புறம் பட்டோடனே இவரு அங்க ஒரு சைனீஸ் கோயில் ஒண்ணு இருக்கு கீதாக்கா. ஆனா ஏற்கனவே வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அந்த கோயில் வந்து ரொம்ப பவர்மா, இதை தாண்டி வந்தா நம்ம எல்லாமே சேஃப்டி அப்படின்ட்டு. இவங்க ஓம் சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சோடனே இவருக்கு குரல் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இருங்க, பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பேசலாம். லைன்ல இருங்க. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 06441333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில், இது மர்மதேசம். அப்புறம் சொல்லுங்க ஹபீபா, என்ன நடந்துச்சு? சரியா வந்துக்கா, நாங்க வந்து அங்க அந்த கொம்சி கிட்ட நாங்க வரத்துக்கு முன்னுக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு இரும்பு கம்பெனி இருக்கு. இங்க ரைட் ஹேண்ட் சைடு அல்லூர் தாண்டிக்கா அங்க ஒரு சைனீஸ் கோயில் இருக்குக்கா. ஸோ அது சின்ன கோயில் தான், ரோட்டு ஓரத்துல சின்ன ஒரு கோயில். ஸோ அங்க கரெக்டா அந்த சென்டர்கிட்ட நாங்க வந்த கையோடக்கா அவர் உடம்புல சாமி வந்துருச்சுக்கா. அவ்வளவு ஒரு கொடூரமா அப்படி கத்துறாங்கக்கா. அதாவது வந்து எனக்கு சொல்லக்குள்ளேயே எனக்கு அப்படியே சிலுக்குது உடம்பெல்லாம். அப்படியே கத்துறாங்க, என்ன சக்கரத்தை நிறுத்த சொல்லி கத்துறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொல்ல கேட்காம இவங்க காடியை வேகமா அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், தயவு செய்து வண்டி நிப்பாட்டிடு அப்படின்ட்டு. அவங்க நிப்பாட்டிட்டு அவங்க சொன்னாங்க, சக்கரத்தை அதாவது வந்து அந்த காடியை வந்து வளைச்சிட்டு போய் அங்க நில்லு அப்படின்ட்டு. நின்னோடனே நான் என்ன பண்ண, அந்த இருட்டுலயும் வந்து என்ன வந்துட போகுது அப்படி சொல்லிட்டு, ஏன்னா என் கணக்கு தான் எதுவுமே தெரியலையே. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி சொல்லிட்டு நான் இறங்க ஆரம்பிச்சோன்னே அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, இறங்காத, இங்கேயே இருங்க, என்ன நடந்தாலும் இது உள்ளுக்கே இருங்க, நான் வர வரைக்கும் நீங்க இதை விட்டு இறங்காதீங்கக்கா. நீங்க நம்ப மாட்டீங்கக்கா, அந்த பையனுக்கு வந்து நோமனாலே ரொம்ப பயப்படுவான். அவனா இருந்தா அவன் பயப்படுவான், ரொம்ப பயப்படுவான், என்னதான் கூப்பிடுவான். பட் அவன் உடம்புல வந்து அவங்க வந்துட்டாங்கனாக்கா நம்மள விட்டு அவங்க போயிருவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு என்ன சத்தியவா கொடுத்தாங்கனாக்கா, நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்க இங்க இருக்கணும். கிட்டக்கா நான் வந்து காஞ்சனா படம் வந்து நினைக்கிறேன் ஒரு 10-20 தடவை பார்த்திருப்பேன் அந்த படத்தை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். முனி காஞ்சனா ஒண்ணு இருக்குல்ல, அதுல நான் ஒரு 10-20 தடவை பார்த்திருப்பேன். நானு அந்த லைஃபா அந்த படத்தை வந்து கிட்டாக்கா அன்னைக்கு விடிய கால நான் பார்த்தாங்க. அதாவது வந்து என்ன நடந்துச்சுனாக்கா, வந்து அந்த காஞ்சனா முனியில வந்து அவரு எப்படி அந்த சாரி கட்டிட்டு அந்த கெட்டவனை கொல்றதுக்கு போவாரு தெரியுமா, துரட்டிக்கிட்டு கெட்டவனை கொல்ல போக்குள்ள அவர் எப்படி அந்த காலை வந்து ஒரு மாதிரியை வச்சுக்கிட்டு அப்படி ஓடுவாரு. அதே மாதிரிதான் கீதாக்கா அங்க அவரு போனாரு. நீங்க நம்ப மாட்டேன், அந்த 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 இருட்டுல அந்த ஒரு செகண்ட்ல காணா போயிட்டாங்க. காணா போயிட்டு அவங்களும் என்னை பார்த்து முழிக்கிறாங்க, நானும் அவங்கள பார்த்து முழிக்கிறேன். அப்ப நான் இவங்கள்ட்ட சொன்னேன், தப்பி தவறி
அவன் உருவத்துல யாராச்சும் வந்தா கூட இல்ல என் உருவத்துல யாராச்சும் நின்னா கூட நீ தயவுத்து காடி கதவு மட்டும் திறந்து வெளியே போயிடாத, இங்கேயே இரு, அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல வரேன் அப்படின்ட்டு. அதனால நீ இங்கேயே பொறுமையா இருந்து பாப்போம் அப்படின்ட்டு. இவங்களுக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. 2 மினிட்ஸ் கழிச்சு கீதாக்கா நான் பாக்கக்குள்ள அவரு திருப்பி வந்தாரு. எப்படி தெரியுமா கீதாக்கா நின்னாரு காடி முன்னுக்கு. ஒரு காட்டு பகுதியில காடு லைட்டுக்கு வெளிச்சத்துக்கு முன்னுக்கு அந்த காஞ்சனா படத்துல அவர் அந்த கெட்டவனை கொல்லக்குள்ள அந்த கெட்டவன் போயிட்டு அந்த கோயிலுக்குள்ள பூந்துருவான். அந்த கோயிலுக்குள்ள பூரக்குள்ள அவர் அந்த நரசிம்மன்கிட்ட பேசிட்டு இருப்பாருல, அந்த மாதிரி ரூபத்துல அவங்க நின்னுகிட்டு இருந்தாங்க காடி முன்னுக்கு. அந்த ரூபத்துல அவங்க நின்னுகிட்டு இருக்கக்குள்ள இந்த என் பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டு நார்மலாவே அவங்கள விடைப்பாங்க. நீ இப்படியா ஒரு சொல்லி விடைக்கக்குள்ள என் கண்ணுக்கு அவன் உருவம் மட்டும் தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு தெரியும் அவரு சாமி வரும்ட்டு. இவங்க கண்ணுக்கு கீதாக்கா நாக்கு நெஞ்சி வரைக்கும் தொங்குதான். கை ஒரு 10 கை அவங்க பார்த்தாங்க. அவங்க இங்கிட்டுக்கும் திரும்பல அப்படியே ஜேமா உட்காந்துருந்தவங்க தான். ஆனா உருவம் அந்த 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 பாயோட உருவமா இல்ல வேற ஆளோட உருவமா தெரிஞ்சதா? பார்த்தது அவரோட உருவம். இவங்க பார்த்தது சாமியோட உருவத்தையும் அவங்க பாத்துருக்காங்க காடிக்குள்ள உட்காந்து. அப்புறம் அவங்க இங்கிட்டுக்கும் அசைக்கல அங்கிட்டுக்கும் அசைக்கல. இவங்க எங்கிட்ட என்ன ஏதுன்னு கூட சொல்லு. அப்ப நான் என்ன பண்ணேன், அவங்க என்ன பண்ணாங்க கீதாக்கா 3 தடவை அந்த காடி சுத்தி வந்தாங்க கீதாக்கா. 3 தடவை காடி சுத்தி வந்துட்டு காடி கதவுக்கு சைட்ல வந்தாங்க. நான் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். காடியை விட்டு நான் இறங்கிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு. அப்புறம் அவங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க, என்னோட என்னோட என்னமோ சொன்னாங்க இடத்துக்குள்ளேயே என் பிள்ளைங்களே இது பண்ணுதா என்னமோ சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஒண்ணு பயப்பட வேணாம், ஆனா ஒண்ணு சூரியன் ஒலிக்கிற வரைக்கும் நீங்க இந்த காரை விட்டு இறங்காதீங்க. நேரா உங்களோட அந்த வேலை, அது ஒரு மாதிரியா சுத்தமான ஒரு தமிழ் வார்த்தை மாதிரி இருந்துச்சு. அங்க நீங்க போயிருங்க, என்ன ஒரு சத்தம் வந்தாலும் காரு கதவை மட்டும் நீங்க திறந்துடாதீங்க, நீங்க அங்கே இருங்க அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், சரிம்மா நாங்க அப்படியே செய்யறோம் அப்படின்ட்டு. ஆனா எப்படி நீங்க அவரோட உடம்புக்குள்ள வந்தீங்களோ அதே மாதிரி நீங்க வந்துருங்க, அவர் உருவக்கூடாது அப்படின்ட்டு. அவங்க கிட்டக்கா அந்த கீழே அந்த மண் இருக்குல்ல, அந்த மண்ணுல தடவிட்டு அதை சின்ன ஒரு மாதிரி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. போன கடை அவர் விழுந்துட்டாரு. 10 பேரோட வெயிட் அவர் உடம்புல இருந்துச்சு கிட்டாக்கா. 10 பேரோட வெயிட் அவர் உடம்புல இருந்துச்சு. அவர் அப்படியே தூக்கி காடியில பின்னால போட்டு நாங்க என்ன பண்ணோம், நேரா கொங்சிக்கு போயிட்டோம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருக்கு அவர் மலாய்க்காரரு, அவருக்கு சாமி வரும். அவருக்கு தெரிஞ்சிருச்சு அங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு இன்னொரு வேலை ஸ்டாப் கூட்டிட்டு நேரா கொங்சி உள்ளுக்கு வந்துட்டாங்க. எங்ககிட்ட அவர் என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல. அப்ப நான் சொன்னேன், அவனுக்கு தெரியும் அங்க என்ன நடந்திருக்குன்ட்டு, யாருமே ஒண்ணும் சொல்லாதீங்க பேசாம இருங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், கொங்சியில கதவை பக்கிங் போட்டு காடி லாக் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு கிட்டாக்கா நாங்க படுத்துட்டோம். காடியிலே பட்டா. ஆனா அந்த பையன் அப்படியே காடி உள்ளிக்கு அப்படியே அனுத்திக்கிட்டே தான் இருந்தாரு. அப்படியே ஒரு மாதிரியான ஒரு உரும்புற சத்தம் அவருக்கு வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒருவேளை அவருக்கு முழுமையா வெளியாகிறதுன்னு நினைக்கிறேன். அப்படியே உரும்பிக்கிட்டே தான் படுத்திருந்தாரு. படுத்திருந்த கிடைக்கிட்டாக்கா, நீங்க நம்புறீங்க இல்லையா கிட்டாக்கா, அந்த காடிய சுத்திக்கிட்டாக்கா நாய் சுத்தி ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு விடிய கால சூரியன் ஒதிக்கிற வரைக்கும் அந்த காடி கதவு சுத்தி ஓடியாந்து இந்த காடி கதவுல நெகம் நீட்டா இருந்தா அப்படி கீறுனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சத்தம். என்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க, என் கையை புடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னேன், ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கிறேன் இங்க, அங்க 2 பேர் இருக்கிறாங்க, இந்த பையனும் இருக்கிறான், ஒன்னும் பயப்படாத, ஒன்னும் இல்ல, பயப்படாத, பயந்தாக்கா என்ன வேணா நடக்கும், நம்ம பயம் என்னைக்கும் மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கூல் ஆக்குனேன். நீ படுத்து தூங்கு, ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு அவங்க ரொம்ப கூல் பண்ணேன். ஆனா ஸ்டீல் கீதாக்கா அந்த காடியில அந்த நெகத்துல அப்படியே அழுத்தி கீறிக்கிட்டே போன சத்தம் விடியற வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நான் அப்பயே என் கண்ணு போக்கஸ் பண்ணிச்சு அந்த கண்ணாடியில. உண்மையா கை நெகம் தான் கீறுதா இல்ல நமக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுதா அப்படின்ட்டு. ஆனா காடி கண்ணாடியில பக்கத்துல ஒண்ணுமே இல்ல. ஆனா காடிக்குள்ள நம்ம அமைதியா இருந்தோம்னாக்கா அந்த நெகத்துல கீறுற மாதிரி ஒரு சவுண்ட் அப்படி சுத்தி அப்படியே கீறிக்கிட்டே வர மாதிரி. இப்ப என்ன பண்ண, சூரியன் ஒதிச்ச கையோட நாங்க என்ன பண்ணோம், எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்ச கடைக்கிட்டாக்கா நான் எதை பார்த்தனோ இல்லையோ காடியை சுத்தி பார்த்தேன், என்ன நடந்திருக்காங்க அப்படின்ட்டு. காடியில சுத்தி பாத்துக்கிட்டாக்க ஒரு நெகக்கீரல்ல ஒரு பிரச்சனை இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்துச்சு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்துச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம், எல்லாமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு திரும்பி வேலைக்கு வந்துட்டோம். நார்மலா வேலைக்கு வர மாதிரி அப்படியே பளிச்சுன்னு வேலைக்கு வந்துட்டோம்.
அதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது பார்த்து அது எனக்கு என்னால மறக்க முடியாது. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க சிவா, என்ன நடந்தது? நைட் வேலை செய்வோம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ரவாங் டெம்பிள் பார்த்தீங்கன்னா போய் தெரியும்னுவாங்க. அப்போ வேலை முடியும் வரது நைட்டு வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் மோட்டரில் நான் முன்னுக்கு நம்ம எப்படி போகிறோம், இப்போ நான் போய் வரைக்கிட்டு இருக்கேன். அப்போ டெம்பிள் பஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு லேடி தமிழ் பிள்ளைங்க தான், தமிழ் பிள்ளை நின்று இருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு அவங்க என்ன பண்ணேன் கேட்டேன், ஏன் நிற்கிறீங்க? மணி 2 ஆச்சுங்க. மிட் நைட்டா? மிட் நைட். ஓகே. அப்படின்னு சொன்னாங்க, இந்த மாதிரி வேலை செய்கிற பஸ் விட்டு போயிடுச்சு, எங்கள் வீடு முன்னுக்கு தான் இருக்குன்னாங்க. சரி பரவாயில்ல வாங்க, நான் அப்படி எங்கள் வீட்டில் ஒரு 2:30 மணி ஆச்சு, இந்த இடத்துல நடந்து போவேன், ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் பகையான இடம், வாங்க நம்ம இன்னைக்கு இறக்கி விட்டுறாங்க. அப்போ அவங்க ஏறிட்டாங்க. அந்த ஏறினா பைக்கா போனா மோட்டர் பைக். அப்போ கொஞ்சம் போனா அவங்களுக்கு குளிருக்கு சொல்லி குளிர்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், சரி பரவாயில்ல ஜாக்கெட் போட்டுங்க, நான் அப்போ உங்க வீட்டுல போய் வாங்கிக்கிறேன். அந்த பெண்மணிக்கு எத்தனை வயசு இருக்கும்? எப்படி இருந்தாங்க பாக்க? வயசுலாம் கேட்டேன் அவங்கள்ட்ட. அவங்களுக்கு 21 வயசு சொன்னாங்க. அப்ப இப்ப நானும் போயிட்டு அவங்க ஜாக்கெட் கொடுத்து நான் போய் மின்னுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது மேமா அவங்க வீடு வந்து கேமா போட்டுருந்துச்சு. இப்போ நான் கேட்டேன், கேமா நம்மளுக்கு ஏன் சொல்லிட்டு நான் அவங்க விட்டுட்டு நான் வெளியாயிட்டேன். அவங்க வீட்டுக்கு வெளியாகி மின்னுக்கு வந்து 3 முச்செடி இருக்கும். அங்க போய் நான் நம்ம ஜாக்கெட் அவங்க விட்டுட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு கோத்தட்டுறேன், கொஞ்சம் யாரும் திறக்கல. அப்போ ஒருத்தங்க ஒரு ஆண்கள் கோத்து வந்தாங்க. திறந்துட்டு என்ன ஏன்னு கேட்டாங்க. நான் இல்ல இந்த மாதிரி இந்த ரவாங்க வேலை செய்யறாங்க, இந்த தங்கச்சா யாருன்னு தெரியல, அவங்க வந்து இறக்கி விட்டேன், அவங்க ஜாக்கெட் எடுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இல்லையா அந்த மாதிரி யாருமே இல்லை. இல்லைங்க, நான் இந்த ஊர்ல இறக்கி விட்டேன், இந்த ஊருக்கு கேமா இருக்கு, இந்த ஊர்ல இறக்கி விட்டேன், இவங்கதான் எனக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, இல்லையா இந்த வீடு தானே, நானும் இறக்கி விடலையே. அப்போ உடனே அவர் என்ன தெரிஞ்சா, இந்த வீட்டுல இருந்து இப்ப இறந்தாங்க, நம்பருக்கு பாருங்க போட்டோ கட்டினாங்க. அந்த போட்டோல இருந்தவங்களும் நான் ஏற்றிட்டு வந்தவங்களும் ஒரே ஆளு. இன்னொன்னு என்னன்னா, என்னோட ஜாக்கெட் சொன்னல, இந்த ஜாக்கெட் வந்து அவங்க படுத்து பக்கத்துல இருந்துச்சு. அதனால நான் ஜாக்கெட்டும் எடுக்கல, அவங்களையும் பார்க்கல. மோட்டர் எடுத்து நேரம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு படுத்துட்டு 2 நாள் காய்ச்சேன். நீங்க அவர்கிட்ட கேட்கலையா? அதோ பாருங்க, இது என் ஜாக்கெட், உங்க வீட்டுல எப்படி வந்தது நீங்க கேட்கல? அவங்க நான் சொல்லுங்க, என் ஜாக்கெட் அதான் என் ஜாக்கெட்ல என் ஜாக்கெட் சொன்னோட அவங்க வீட்டுல வந்து அவங்க லேடிஸா இருந்தாங்க. உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்க இறந்து 7வது நாள் செஞ்சு அந்த ராட்டி. அதான் நானும் ஜாக்கெட் வேணாம்னு சொல்லிட்டு மோட்டர் எடுத்துட்டு வேக முடியாந்துட்டேன். பட் அவங்களுக்கும் அந்த அதிர்ச்சி இருந்துச்சா இல்லையா? அந்த ஜாக்கெட் எப்படி அந்த வீட்டுக்குள்ளார வந்துச்சு அப்படின்ட்டு? அது அவங்க அதிர்ச்சி தான், அவங்க அழுகுறாங்க எல்லாமே. என் குடும்பத்துல நானே அங்க சொன்ன வந்து ஒரு ஃபோபியா ஆயிட்டேன். ஃபோபியாட்டு எங்க ஜாக்கெட் வேணாம் பரவாயில்ல வச்சு சொல்லிட்டு நான் மோட்டர் எடுத்துட்டு வேமாட்டேன். அதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் டெம்போ பாதுல போனேன்னா ராத்திரில போனா அந்த வீடு செட்டு திரும்பி பார்க்க மாட்டேன், ஏத்தல் செட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். அந்த வீடு இன்னும் அங்க இருக்கா? அந்த வீடு இன்னும் அங்கதான் இருக்கு. அவங்க எல்லாமே அங்கதான் இருக்காங்க. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எதுவும் சொன்னாங்களா? கொஞ்ச நாள் விசாரிச்சு பார்த்து சொன்னாங்க, அது மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தாங்கன்னு சொன்னாங்க. இங்க இப்படி வாங்கணும். ஓகே. இனிமே வேற யாராவது நடுரோட்ல இந்த மாதிரி ராத்திரில இருந்தாங்கன்னா நிப்பாட்டுவீங்க பைக்க? இப்ப இருக்கீங்க மத்தியானம் இல்ல, ராத்திரி விடியெல்லாம் இல்ல, 1 மணிக்கு மேல இருந்தாலும் ஏற்றவே மாட்டேன். நான் பாட்டு போய் கை போட்டாலும் நிக்கவே மாட்டேன், யார் மாதிரி போயிட்டே தான் இருப்பேன். ஐயோ, யாராவது ஹெல்ப் கேட்டாலும் அப்படி ஒரு கண்ணு அப்படி தூத்தம்னு சொல்லுங்க. நிப்பாட்டினாலே நம்ம நினைப்பாதான் வரும். இந்த மாதிரி ஏற்றிட்டு போனோம்னா வேணாம் சொல்லிட்டு போயிருக்கு. மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.
மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.